1969 ஆண்டின் 17ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டம் நேற்று நள்ளிரவு முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். இதற்கமைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ஆகிய அனைத்து துறைகளினதும் பொறுப்பு வழங்கப்பட்ட ஒரே நிறுவனமாக இருந்த மின்சார சபைக்கு பதிலாக இன்று முதல் 6 புதிய நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றம் ஏன் இடம்பெற்றது? பல தசாப்தங்களாக பாரிய கடன் சுமையை தாங்கியுள்ள இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகள் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் பிரச்சினைகள் எழுந்தன. அவசர கால மின்சார கொள்முதல், அந்த கொள்முதல் செயற்பாட்டின் வெளிப்படைத்தன்மை தொடர்பான பிரச்சினைகள் பிரதானமானவையாக காணப்பட்டன. இறுதியில் 2022 முதல் 2023 பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கை மின்சார சபையின் அழுத்தத்தையும் மக்களே தாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. முன்னைய அனைத்து அரசாங்கங்களும் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்க முயற்சித்த போதிலும் பல்வேறு பிரச்சினைகளினால் அதனை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எனினும் புதிய சட்டத்தினூடாக இலங்கை மின்சார சபை இன்று முதல் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதுடன் மின்சார உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம், கட்டமைப்பு கட்டுப்பாடு ஆகியவை 6 நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன. மின் உற்பத்தி லங்கா நிறுவனம், தேசிய பரிமாற்ற வலையமைப்பு சேவை வழங்குநர்கள் நிறுவனம், தேசிய கட்டமைப்பு இயக்குதல் நிறுவனம், மின்சார விநியோக லங்கா நிறுவனம், ஊழியர் நிதிய நிறுவனம், எனர்ஜி வெஞ்சர்ஸ் லங்கா நிறுவனம். இந்த 6 நிறுவனங்களே புதிய நிறுவனங்களாகும். 4 பிரதான நிறுவனங்கள், 2 துணை நிறுவனங்கள் உள்ளன. இன்று முதல் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான அனைத்து உற்பத்தி நிலையங்களும் EGL என்ற நிறுவனத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வரவுள்ளது. மேலும் பிளெகோ தவிர நாடளாவிய ரீதியில் உள்ள மின்சார நுகர்வோரின் அனைத்து விநியோக வலயங்களையும் EDL என்ற நிறுவனத்துக்கு வழங்குகின்றோம். அதேபோன்று பரிமாற்ற கட்டமைப்பு 2 பகுதிகளை கொண்டுள்ளது. பரிமாற்ற அமைப்பின் மின்சார கம்பி தொடர்பான பகுதி NTNSP என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த மின் கட்டமைப்பு திட்டங்கள், கொள்முதல் மற்றும் போட்டி கொள்முதல் அனைத்தும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. NSO எனப்படும் 100% அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த நிறுவனம் போட்டித்தன்மை நிறைந்த கொள்முதல் மற்றும் வழங்கப்பட்ட வகைகளின் அடிப்படையில் நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதற்கு பொறுப்பாக செயற்பட உள்ளது. பின்னர் அந்த ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் எதிர்கால வைப்பு நிதிக்கு 2 நிதியங்கள் உள்ளன. அந்த 2 நிதியங்களும் அதற்காக செயற்பட உள்ளன. அவற்றின் உரிமை 5வது நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் அதனை CEB எம்ப்ளாய் பிரைவேட் லிமிடெட் என அழைக்கின்றோம். 100% அரசு திரைசேரிக்கு சொந்தமான நிறுவனமாகும். அதனால் ஊழியர்களின் ஓய்வூதிய நிதி மற்றும் எதிர்கால வைப்பு நிதி 100% பாதுகாப்பானதாக இருக்கும். இது போன்ற பாரியதொரு நிறுவனத்தை மறுசீரமைக்கும் போது சிறிய சிறிய விடயங்கள் இருக்க முடியும். இவ்வாறான சிறிய செயற்பாடுகளுக்காக 6வது நிறுவனத்தை நாங்கள் அமைத்துள்ளோம். 6 நிறுவனங்களும் 100% அரசாங்கத்திற்கு சொந்தமானவை. இன்று முதல் அனைத்து மின்சார கொள்முதல்களும் போட்டி கொள்முதல் ஊடாக மாத்திரமே முன்னெடுக்கப்படும். வெளிப்படைத்தன்மை காணப்படும். எதிர்காலத்தில் 4 தனித்தனி நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையே உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்கள், மின்சார விற்பனை ஒப்பந்தங்கள், பரிமாற்ற சேவை ஒப்பந்தங்கள் ஆகியன கையெழுத்திடப்பட உள்ளன. ஒரு நிறுவனத்திற்குள் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் அதே சந்தர்ப்பத்தில் தனித்தனி நிறுவனங்களுக்கிடையே போட்டி மற்றும் வெளிப்படைத்தன்மையும் அதிகரிக்க முடியும். புதிய நிறுவனங்களை நிறுவுவதால் மக்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? இலங்கை மின்சார சபை இன்று கலைக்கப்பட்டாலும் இன்று உங்களுக்கு மின்சார விநியோகத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக மின்சாரம் பெறுவீர்கள் என மக்களுக்கு கூறுகின்றோம். அதே போன்று நாளை முதல் நுகர்வோர் என நீங்கள் கேட்கும் பெயர் EDL என அழைக்கப்படும். CEBக்கு பதிலாக EDL என்ற நிறுவனமும் உங்களுக்கு மின்சாரம் விநியோகிக்க உள்ளது. அதன் போட்டி கொள்முதல் ஊடாக வெளிப்படைத்தன்மை மற்றும் சேற்றுடன் அதிகரிக்கும் போது எதிர்காலத்தில் அதன் நன்மைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்.